நாம எல்லாருமே ஒரு கல்வி முறை வழியா வந்திருக்கோம் இல்லையா? ஆனா அதுல ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கு. நீங்க படிச்ச ஸ்கூல், காலேஜ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த நோக்கம் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இல்ல. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 13,000 மணி நேரம். சராசரியா ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில பள்ளிக்கூடத்துல செலவு பண்ற நேரம் இது. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ நேரத்தை செலவு பண்ணதுக்கு அப்புறமும் டாக்ஸ் எப்படி கட்டணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல ஒரு பிசினஸை எப்படி ஆரம்பிக்கணும்னு நிஜ வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த கூட நாம ஏன் கத்துக்கல? இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட மைய கருத்து. நம்மளோட கல்வி முறை நம்மள ஒரு வெற்றியாளரா உருவாக்குறதுக்காக வடிவமைக்கப்படல. அதுக்கு பதிலா எளிதா நிர்வகிக்கக்கூடிய, சொல்றத கேட்கிற ஆட்களை உருவாக்குறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிரச்சனையை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா இதோட ஆணிவேருக்கு போகணும். அதாவது தொழிற்புரட்சி நடந்த காலகட்டத்துக்கு. அப்போதான் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த கல்வி முறைக்கான அடித்தளமே போடப்பட்டுச்சு. இப்போதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. அந்த காலத்துல இருந்த ஃபேக்டரிகளோட தேவைகளுக்கும் இன்னைக்கு இருக்கிற நம்ம ஸ்கூல் சிஸ்டத்துக்கும் ஒரு நேரடி சம்பந்தம் இருக்கு. பாருங்க, ஃபேக்டரிக்கு கரெக்ட் டைமுக்கு ஆளுங்க வேணும். அதுக்கு தான் ஸ்கூல்ல பெல் அடிக்குது. சொன்னதை அப்படியே செய்யறதுக்கு ஆளுங்க வேணும். அதுக்கு தான் மனப்பாடம் பண்ணி எழுதுற தேர்வுகள். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் யூனிஃபார்ம். அப்படியே மீறினா தண்டனை. சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் இப்போ இல்ல. உலகம் மொத்தமா மாறிடுச்சு. ஆனா நாம இன்னும் அதே பழைய கல்வி முறையை தான் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு 19ஆம் நூற்றாண்டு ஆபரேட்டிங் சிஸ்டத்தை இன்னைக்கு இருக்கிற ஒரு 21ஆம் நூற்றாண்டு கம்ப்யூட்டர்ல ரன் பண்ற மாதிரி. அதனாலதான் இவ்ளோ பிரச்சனைகள். சரி, இந்த பழைய சிஸ்டமோட விளைவுகள் என்ன? இது இப்ப இருக்கிற மாணவர்களை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு ஒரு 3 முக்கியமான தோல்விகள் மூலமா நாம இப்ப பார்க்கலாம். முதல் மற்றும் மிக மோசமான தோல்வி இதுதான். இந்த சிஸ்டம் தோல்வியை கண்டு பயப்படுது. தப்பு பண்றது தான் கத்துக்கிறதுக்கான முதல் படின்னு அதுக்கு தெரியாது. நீங்க ஒரு எக்ஸாம்ல F வாங்கிட்டா அது உங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தர கரை மாதிரி பார்க்கப்படுது. ஆனா நிஜ வாழ்க்கையில தோல்விங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு டேட்டா. ஒவ்வொரு தொழில் முனைவோரும் விஞ்ஞானியும் இதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. தோல்விதான் நம்ம வளர்றதுக்கான மிக முக்கியமான ஃபீட்பேக். ஆனா நம்ம ஸ்கூல் சிஸ்டம் தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வரணுங்கிற திறமையே நம்மகிட்ட இருந்து பிடுங்கிடுது. ரெண்டாவது தோல்வி, இந்த சிஸ்டம் நீங்க சுதந்திரமா யோசிக்கிறத விட சொல்றத அப்படியே கேட்கறதுக்கு தான் பரிசு கொடுக்குது. கொடுத்திருக்கிற வேலையை கரெக்டா செஞ்சிருக்க அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய பாராட்டு. இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஏன்னா இது எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கிறது தான் பதிலா இருக்கும். நம்மள எப்படி பழக்கப்படுத்தியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு கேள்விக்கும் புத்தகத்தோட பின்னாடி ஒரே ஒரு சரியான பதில் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு தான். ஆனா நிஜ வாழ்க்கை அப்படி இல்லையே. வாழ்க்கையில வர்ற சிக்கலான பிரச்சனைகளுக்கு பல தீர்வுகள் இருக்கும். சில சமயம் சரியான பதிலே இருக்காது. அதுக்கு நீங்க தான் யோசிச்சு கேள்வி கேட்டு ஒரு முடிவுக்கு வரணும். ஆனா கல்வி முறை இதை ஒருபோதும் ஊக்குவிக்கிறதே இல்ல. மூணாவது மற்றும் ரொம்பவே நடைமுறை சார்ந்த ஒரு தோல்வி இதுதான். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய திறன்களை கத்துக் கொடுக்கறதுல ஒரு பெரிய ஓட்டையே இருக்கு. நிதி அறிவு, உணர்ச்சி நுண்ணறிவு, இது ரெண்டையுமே நம்ம சிஸ்டம் சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. நம்மளால பீரியாடிக் டேபிள மனப்பாடமா சொல்ல முடியும். ஆனா சேமிப்பு, முதலீடு, கூட்டு வட்டி பத்தி விளக்க முடியாது. ஷேக்ஸ்பியரோட கவிதைகளை நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். ஆனா மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்கிறது, நல்ல உறவுகளை எப்படி உருவாக்கிக்கிறதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படல. சுருக்கமா சொன்னா, இந்த சிஸ்டம் உங்களை ஒரு பரீட்சைக்கு தயார்படுத்துறதை தவிர வாழ்க்கைக்கு இல்ல. சரி, பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு தெரியும். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? நீங்களே உங்களுக்கான ஒரு சொந்த கல்வியை கட்டமைக்கிறது தான் ஒரே வழி. வாங்க பிரச்சனையிலிருந்து தீர்வுக்கு போவோம். இதுதான் இந்த நவீன உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு தேவையான உண்மையான பாடத்திட்டம். பணத்தை எப்படி நிர்வகிக்கிறது, ஆன்லைன் உலகத்துல எப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குறது, நம்ம உணர்ச்சிகளை எப்படி கையாள்றது, அப்புறம் எப்படி ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தீர்வை உருவாக்கி அதை ஒரு தொழிலா மாத்துறது. இந்த மாதிரியான திறன்கள் தான் ரொம்ப முக்கியம். இந்த புது வழியில உங்க வெற்றி மார்க்க வச்சு அளவிடப்படாது. அது நிஜ உலக விளைவுகளால அளவிடப்படும். நீங்க வெளியிட்ட ஒரு கட்டுரை, நீங்க வித்த ஒரு பொருள், இல்ல நீங்க சரியா உருவாக்கிய ஒரு பட்ஜெட், இதுதான் உங்களுக்கான புது வெற்றி. ஆனா இந்த பாடத்திட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எதையும் சாதிக்க முடியாது. அதுக்கு முதல்ல நம்ம மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் வரணும். மாற்றம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். யாரோ ஒருத்தர் சிலபஸ் கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு செயலற்ற மாணவனா இல்லாம உங்களுக்கான சிலபஸை நீங்களே உருவாக்குற ஒரு சுறுசுறுப்பான கற்றவரா மாறணும். தப்பு பண்ண பயப்படாம அதிலிருந்து கத்துக்கணும். டீச்சரோட ஒப்புதலுக்காக ஏங்காம நிஜ உலக விளைவுகளை தேட ஆரம்பிக்கணும். இதுதான் அந்த முக்கியமான மனநிலை மாற்றம். இது நாம தனியா பேச வேண்டிய விஷயம் இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து விவாதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சோ இந்த உரையாடல்ல நீங்களும் வந்து இணைங்க. நான் சொன்ன இந்த 3 தோல்விகள்ல, அதாவது
தோல்வி மேல இருக்கிற பயம், சொல்றத மட்டும் கேட்கணும்னு பழக்கப்படுத்தினது, இல்ல வாழ்க்கை திறன்கள் இல்லாதது, இதுல எது உங்க அனுபவத்தோட ரொம்ப ஒத்து போகுது? உங்க கதைய கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. நாம இத பத்தி இன்னும் விரிவா பேசலாம். கல்வி பத்தின உங்க பார்வைய இந்த விளக்கம் கொஞ்சம் மாத்தி இருந்தா தயவு செஞ்சு லைக் பட்டனை அழுத்துங்க. அப்போதான் யூடியூப் இந்த முக்கியமான உரையாடலை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதோட இந்த புது பாடத்திட்டத்துக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துல சொல்லித் தராத அத்தியாவசிய திறன்களை கத்துக்கிறதுக்கான உங்களுடைய புதிய வகுப்பறை இதுதான். கடைசியா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்திருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையோட தரத்தை நிர்ணயிக்க போறது நீங்க மட்டும்தான். அந்த பழைய சிஸ்டம் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிறத அனுமதிக்காதீங்க. கமெண்ட்ல சந்திக்கிறேன்.